ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு கூட்டுங்க. அருமையான கூட்டு, செம்மையாக இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு இப்போது இதில் ஒரு கப் தண்ணி திருப்பி ஊற்றிட்டு கோஸ் நான் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பும் இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறமா ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நல்லா கொதி வர வரைக்கும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.